ஒரு பகல் வேளையில் சுப்பையா என்பவர் தன்னுடைய பையை சுமந்து நடந்து கொண்டிருந்தார். அவருக்கு ஓய்வு எடுக்க வேண்டும் போல் இருந்தது. சுற்றிலும் பார்த்தபோது கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை ஒரு மரம் கூட காண முடியவில்லை. பாலைவனம் மாதிரி இருந்தது அந்த இடம். ஆனால் அவருக்கு ஓய்வு ரொம்பவும் அவசியமாக இருந்தது. ரொம்பவும் களைத்து போயிருந்தார். ரொம்ப தூரம் நடந்ததற்கு பிறகு அவர் ஒரு அழகான தோட்டத்தின் உள்ளே நுழைந்தார். அங்கே நிறைய மரங்களும் பழங்களும் பூக்களமாக இருந்தது. அங்கு மரங்கள் முழுவதும் ஆரஞ்சு பழங்களால் நிரம்பி இருந்தது. சிறிது தூரம் சென்ற பிறகு அவருக்கு கீழே விழுந்த ஒரு ஆரஞ்சு பழம் கிடைத்தது. அதை அவர் எடுத்து உண்ண ஆரம்பித்தார். அந்த ஆரஞ்சு மரத்திற்கு அருகில் ஒரு தர்பூசணி கொடியை பார்த்தார். அதில் மிகவும் பெரிய பெரிய தர்பூசணி பழங்கள் இருந்தன. அவர் அதை பார்த்ததும் யோசித்தார், இந்த தர்பூசணி கொடி இவ்வளவு சின்னதாக இருக்கு, ஆனா பழம் மிகவும் பெரிதாக இருக்கு. ஆரஞ்சு பழமும் சின்னதாக இருக்கு, ஆனால் அது பெரிய மரத்தில் காய்க்கிறது. இந்த இயற்கை ரொம்ப முரண்பாடாக இருக்கு. இந்த இயற்கையை படைத்தவர்களுக்கு கண்டிப்பாக ஒன்றுமே தெரியாமல் தான் இருந்திருக்கும் என்றபடி அங்கு சுற்றி இருந்த எல்லா படைப்பைகளையும் ஏளனம் செய்து கொண்டு இருந்தார். கொஞ்ச நேரத்திற்கு பிறகு ரொம்பவும் தூக்கம் வருவது போல் இருந்ததால் ஒரு மரத்துக்கு அடியில் தலை சாய்த்து உறங்கிவிட்டார். குரட்டை சத்தமும் வந்தது. திடீரென்று அந்த பயணி தலையில் ஏதோ ஒன்று விழுந்தது. அவர் எழுந்து பார்த்தபோது ஒரு ஆரஞ்சு பழம் தன் காலுக்கு அருகில் கிடந்தது. உடனே அவருக்கு புரிந்தது, இந்த ஆரஞ்சு பழம் தான் தன்னுடைய தலையில் விழுந்தது என்று. அப்போதுதான் திடீரென்று அவர் யோசித்தார், இந்த ஆரஞ்சு பழத்திற்கு பதிலாக தர்பூசணி பழம் தன்னுடைய தலையில் விழுந்திருந்தால் என்ன ஆயிருக்கும் என்று நினைத்தார். அவருக்கு அப்போது புரிந்தது, தர்பூசணி பழம் இருக்க வேண்டிய இடம் தரையில்தான். எனவே ஒவ்வொரு படைப்புக்கும் அர்த்தம் உண்டு என்று இயற்கையின் ரகசியத்தை உணர்ந்தார்.